ஆலை வாரிய சீனா, சிக்கலில் தவிக்கும் இந்தியா, உதவிக்கு வந்த சவுதி அரேபியா. மேட்டர் இதுதான். நம் நாட்டை சீண்டி வருவதை சீனா வாடிக்கையாக வைத்துள்ளது. தற்போது சீனா எடுத்துள்ள முடிவால் நம் நாட்டிற்கு பெரிய அளவில் பாதிப்பு ஏற்படும் சூழல் உருவாகியுள்ளது. இப்படி சீனா நம் முதுகில் குத்திய நிலையில் சவுதி அரேபியா, மொரோக்கோ உள்ளிட்ட நாடுகள் நம் நாட்டுக்கு உதவி செய்ய முன்வந்துள்ளது. இது பற்றி விவரமாக காணலாம். பாகிஸ்தானை போல நம் இன்னொரு அண்டை நாடான சீனாவும் நம்மை பகைத்து வருகிறது. நம் நாட்டுக்கு எதிராக சதி வேலைகளை தொடர்ந்து ஈடுபட்டு வருகிறது. தற்போது கூட நம் நாட்டின் எல்லை அருகே சீனா 14.6 லட்சம் கோடி மதிப்பீட்டில் பெரிய அணையை கட்டத் தொடங்கியுள்ளது. இது நம் நாட்டுக்கு பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தும் நிலை ஏற்பட்டுள்ளது. இப்படி நேரடியாகவும் மறைமுகமாகவும் நம் நாடு சீனாவை சமாளிக்க வேண்டிய நிலையில் உள்ளது. இடையேதான் நம் நாட்டின் விவசாயத்தை பாதிக்கும் நோக்கத்தில் சீனா முக்கிய முடிவு ஒன்றை எடுத்துள்ளது. அதாவது நம் நாட்டுக்கு உர ஏற்றுமதியை சீனா நிறுத்தியுள்ளது. நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் எப்பொழுதுமே ஜூலை மாதம் இறுதியில் ராபி பருவம் விவசாயம் தொடங்கும். இதற்கு டிஏபி, அதாவது டை அமோனியம் பாஸ்பேட் என்ற உரம் முக்கியம். ராபி பருவத்துக்கு ஒவ்வொரு ஆண்டும் சீனாவிலிருந்து 22 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு கூடுதலாக டிஏபி உரம் இறக்குமதி செய்யப்படும். ஆனால் இப்போது சீனா அந்த உர ஏற்றுமதி நிறுத்தியுள்ளது. நம் நாட்டை எடுத்துக்கொண்டால் டிஏபி உரத்தை பொறுத்தவரை சீனாவிடமிருந்து தான் அதிக அளவில் இறக்குமதி செய்யப்படுகிறது. 2023ஆம் ஆண்டு முதல் சீனா நமக்கு உரம் தருவதை படிப்படியாக குறைத்து வருகிறது. தற்போது மொத்தமாகவே நிறுத்தியுள்ளது. இதனால் ராபி பருவ விவசாயம் பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. அதனை தடுக்க நம் நாடு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வந்தது. சீனாவுக்கு மாற்றாக பிற நாடுகளிடமிருந்து டிஏபி உரம் இறக்குமதி செய்வதற்காக பேச்சுவார்த்தை தொடங்கியது. அதன்படி சவுதி அரேபியா மற்றும் மொரோக்கோ நாடுகள் டிஏபி உரத்தை நமக்கு தர முன்வந்துள்ளது. இரு நாடுகளுடன் உர இறக்குமதிக்கான ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. அதன்படி இரு நாடுகளும் இருந்து நமக்கு 31 லட்சம் மெட்ரிக் டன்களுக்கு மேல் டிஏபி உரம் கிடைக்க உள்ளது. இது தவிர ரஷ்யாவிடமிருந்து உரம் இறக்குமதி செய்வதற்கு பேச்சுவார்த்தையும் தொடர்கிறது. மேலும் எகிப்து, நைஜீரியா, டோகோ, மௌத்ரேனியா மற்றும் துனிசியா உள்ளிட்ட நாடுகளிடமிருந்து உரத்தை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ளது. இதற்கான பேச்சுவார்த்தையும் ஒரு பக்கம் நடந்து கொண்டு வருகிறது. சீனாவுக்கு பதில் வேறு நாடுகளிடமிருந்து உரம் வாங்குவதில் நமக்கு கூடுதல் செலவு ஏற்படும். இருப்பினும் உர தேவையை பூர்த்தி செய்ய நம் நாட்டுக்கு வேறு வழியில்லை என்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது.